ஹலோ நண்பா. ஒரு வீடியோ பதிவு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் என்னாச்சுன்னா, எனக்கு காலையில் நான் எந்திரிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக வந்து இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் பார்க்குறதான வழக்கம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ரீல்ஸ் வந்து நம்ம இந்த சென்னை, விழுப்புரம், அம்பத்தூரில் பார்த்தீங்கன்னா, நம்ம மக்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, தண்ணி கேன்லையும் ட்ரம்லையும் பெட்ரோலில் அப்படியே வாங்கிட்டு ஒரு பயங்கர க்ரௌட் ஆயிடுச்சு. அது பின்னா அந்த ரீல்ஸ் வந்து ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. ஸோ எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா, சரி நம்மளுக்கு வந்து இப்போ கேஸ் சிலிண்டர் தான் வந்து லைக் என்ன சொல்கிறோன்னா தட்டுப்பாடு ஆகும்னு சொல்கிற நேரத்தில் இனிமேல் பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி கிரைசிஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம மக்கள் வந்து பேரல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சென்னை, விழுப்புரம், அம்பத்தூர்லலாம் பார்த்தீங்கன்னா அது பெட்ரோல் பங்கில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு காலையிலே சரி நம்ம நார்மலாக பெட்ரோல் பொருளுக்காக போனேன். பட் நான் அங்கே விசாரிக்கிறப்ப அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் போனேன், பெட்ரோல் நார்மலாக ஃபில் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். ஸோ அதே மாதிரி இப்போ சிலிண்டர் இஷ்யூலையும் பார்த்தீங்கன்னா, நான் மண்டே மார்னிங் வந்து சிலிண்டர் புக் பண்ணேன் இண்டேனில். எனக்கு வந்து வெனஸ்டே ஈவினிங் கிடச்சிருச்சு. அண்ட் அங்கே நான் சிலிண்டர் ஏஜென்சி, அங்கேயும் கேஸ் ஏஜென்சிக்கு போகிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸோ சப்போஸ் லைக் மண்டே நைட்லேருந்து அந்த இஷ்யூலாக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து புக் பண்ணிங்கன்னா 4 டேஸ்க்குள்ளே நாங்கள் கொடுத்துருவோம் சார். ஸோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, பெரிய பெரிய முக்கியமான பிளாகர்ஸ் நீங்கள் போடுற ரீல்ஸ் வந்து என்னென்னா அது நல்லா வைரல் ஆகுது. ஸோ பீப்புள் வந்து பேனிக் ஆகிறாங்க. நம்மளும் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும். நம்ம ஒரு ஆளுக்கே 5 சிலிண்டர் கேட்கக்கூடாது. நம்ம பக்கத்து வீட்டுக்காரருக்கும் சிலிண்டர் கிடைக்கணும். அதே மாதிரி நம்ம வண்டிக்கு பெட்ரோல் மட்டும் போட்டால் தேவை கிடையாது, எல்லாரும் பெட்ரோல் கிடைக்கணும். ஸோ நம்மளும் கொஞ்சம் கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்கணும். அதுதான் என்னோட வேண்டுகோள்.